ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சர்ப்ரைசர் ஃபேஸ் விளையாட தான் போகிறோம். பார்ட் 2 நோ ஃப்ளோர் சேலஞ்ச் விளையாட போகிறோம். அதுவும் நோ ஃப்ளோர் சேலஞ்சு என்ன கேட்டிங்கன்னா, தரையிலே போகக்கூடாது, ட்ரெயின் மேலே எகிரி எகிரி போய் விளையாடணும். அதாவது இது விளையாடினதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஈவெண்ட்ஸ் உள்ள போனீங்கன்னா அப்போ நான் இதுலேயும் போயிட்டேன். ஈவெண்ட்ஸ் உள்ள போனோம். ஈவெண்ட்ஸ் உள்ள போய் இது வரைக்கும் ட்ராவல் டூ நோ ஃப்ளோர் சேலஞ்ச் தான். கீழே போகக்கூடாது. ஒரு செடி நம்மள கீழே இருக்கும், அது போனால் கீழே அவுட் ஆகிடுவோம். சொல்லிட்டு பயப்படுறான். ட்ரெயின் மேலே எகிரி எகிரி போனோம். அதான் இந்த கேம், இந்த சேலஞ்சோட கான்செப்டு. விளையாட ஆரம்பிச்சிட்டோம். டிஃபிகல்ட்டியே எகிரின்னு டிஃபிகல்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா பிளேயரச்சே இதில் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ட்ரெயினே பிடிங்கின்னு இருக்கும். ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டே பிடிக்கும் அந்த செடி. அதுக்கப்புறம் லெஜெண்ட்ரிலாம் எழுதுரும். பிளேயராக இருந்தால் மட்டும்தான் முடியும். சரி, மேலே போனதுக்கப்புறமா இந்த பில்டிங் மேலே போனதுக்கப்புறமா டிஃபிகல்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் பிடுங்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஓடணும். ஏன்னா இப்போ கேப் வந்துனே இருக்கும். இப்போ நார்மலில் பார்த்தீங்கன்னா போனால் அவுட் ஆகிடுவீங்க. ஆனால் இதில் இந்த பக்கம் எகனால ஒன்றும் ஆகாது. சரி, அதில் எகணுங்க கீழே போயிடுறேன். ஓகே, கீழே எகிரினே இருக்கும். என்ன ஆனாலும் அங்கே தான் எகிரணும். ஓகே, காயினு இது அது பாட்டுக்கு பிடிங்கிங்கன்னே இருக்குங்க. ஒரு தடவை தான் அங்கே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆடு கொடுத்து வரணும். ஐயோ, ஜஸ்ட் மிஸ். இது இல்லைங்க, ஆடு பார்த்துட்டு தான் வரணும் திருப்பி. இப்போ திருப்பி விளையாடலான்னு போனோங்க. ஆடு பார்க்கணுமாங்க, இல்லை கீ கொடுக்கணுமா? கீயே இல்லை என்கிட்ட. சரி, ஆடு பார்த்துற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஆடு பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பெரிய கொண்டு துரத்துதுங்க. இப்போ நார்மலில் ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் துரத்துவார். ஆனால் இதில் யாரும் துரத்த மாட்டாங்க. ஒரே ஒரு செடி தான் எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கும். சைலண்ட்டாக வேலையை முடிச்சுட்டு போடுங்க. ஓகேங்க, இப்போ இதில் ட்ரெயின் மேலே எகிரி எகிரி போகணும். மேக்னெட் என்னானாலும் கீழே போகக்கூடாது. கீழே போனீங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. ஒரு 3/4 மணி நேரமாக ஓடினுக்கிறேன். மேலே ஏறு. ஓகே, ஜம்பிங் ஷூஸ் டிஃபிகல்ட் இன்க்ரீஸ் தான். எங்களுக்கே தெரியும். நானே போன முறை தான் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தேன். நம்மளாவது நம்ம கண்டென்ட் போடலாமேன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிடலான்னு. அடங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா செமையாகுதுங்க. நோ ஃப்ளோர் சேலஞ்ச் நல்லா தான் இருக்குது நார்மலை விட. ட்ரெயின் மேல் எகிரி குச்சி போகிறது. உங்களுக்கு எதோ பிடிச்சிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுலேயே ஒரு சேலஞ்சு வச்சு போய் இன்னொன்று ஒரே ஒரு தடவை விளையாடிப்போம். 1 ரன் சேலஞ்ச் அப்படின்ட்டு இதுலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோவை பிடிச்சி போகணுங்க. பில்டிங் மேலேயே ஏறணும். அங்கே இருக்கிற பில்டிங் இல்லை, அவனுக்கு கொடுக்குறானு இல்லை, அந்த முட்டு சந்தையில் ஏறணும். இது இங்கே தாங்க. இப்போ டிஃபிகல்ட் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே வரும்போதெல்லாம் மேலே வரும்போதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகி ஜஸ்ட் அவுட்டுங்க. திருப்பி ஆடு பார்த்து வரணும். ஓகே,
ஆட் பார்த்து வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டுங்க. ஆனால் நம்ம தப்பிச்சிடுவோம். இன்னும் 4 ஓவர் போர்டு தான் இருக்குது. கலி திருப்பி ஆட் பார்க்கணும். ஓகே, ஆட் பார்த்துட்டு வந்தாச்சு. சரி, அப்படியே எகிரி குதிப்போம். ஸ்கேட் போர்ட்லேயே நம்ம தானே 1 நம்பர் கிங்கு. காலை போட்டுக்கிறான் பாருங்க. ஐயோ, அப்போ ஜஸ்ட் மிஸ். டிஃபிகல்ட் எப்படியே ஆப்போதான். இன்னும் துரத்துன்னு வருதுங்க. கீழே குனி. நம்மளுக்கு கீழே எப்போயுமே தடங்கள் வரும்ல, ஆனால் அதில் மேலேயே வந்துடும். மேலே கார்பாலி மாதிரி ஒன்று போடுவானுங்க, அது மேலே வைக்கணும், அது மேலே சறுக்கணும். தொண்டை பயமாகுது. கோல்டு. ஐயோ, அவுட்டுங்க. இல்லைங்க, ஜஸ்ட் மிஸ். ஐயோ, என்னங்க இது துரத்திக்கிட்டு வருது. போட்டுக்கு அவுட்டுங்க. லாரியன் பார்க்லாம் இங்கே இருக்கா? க்ளோரியன் பார்க்கு. என்னங்க இது, நம்மளுக்கு ஒன்றுமே ஆள. ஸ்கேட் போர்டு இது ஃப்ளூக்கில் தப்பிச்சிட்டேன். சரி, அதை எடுத்துகிட்டு போங்க. மேலே வந்துச்சுங்க. டிஃபிகல்ட்டு லெஜெண்ட்ரி பயங்கரமாகிடுச்சுங்க. ட்ரெயினையும் பிடிங்க. இதுக்கப்புறம் பெரிய பிளேயராக இருந்தால் மட்டும் தான் உங்களால் முடியும். நான் அவுட் போர்டு வச்சுருக்கேன், ஆடு பார்க்குறேன். அவுட்டு எதுங்க, ட்ரெயினையே வேரோடு பிடுங்குதுங்க. எங்கள் ட்ரெயின் பாவங்க, என்னங்க அப்படி பிடுங்குதுங்க. என்னங்க டிஃபிகல்ட்டி இப்படி ஏறுது, முடியவே முடியாது போல இது. அதில் 25,000 எடுத்துக்கிற பாயிண்ட்டு. ப்ளோ பிளேயர்ஸால் மட்டும்தான் முடியும் இது. ஆளுங்க காலிங்க. ஆட் பார்த்துட்டு தான் வரணும். ஓகே கைஸ், ஆட் பார்த்துட்டு வந்துட்டாச்சு. இப்போ ஸ்கேட் போர்டு குத்து அமுச்சு விட்ருக்கானுங்க. அவுட். அதாவது ஸ்கேட் போர்டு காலி. ஆடம் திருப்பி ஆடு பார்த்து வர மாட்டேன். நல்லா பண்ணுறீங்களா பிஸ்னஸ்ஸு. இப்படி ஆடு பார்த்து அவுட்டாக்கி வச்சுக்கிங்க. டே ஜஸ்ட் மிஸ்ஸிங். இப்படி அவுட்டாக்கி ஆடு பார்க்க வைக்கிறானுங்க. என் மேலே தப்பா, இந்த கேம் மேலே தப்பு. எத்தனை தடவை அவுட்டு. திருப்பி ஆடு பார்த்து வரணுமா? சரி, என்ன பண்ணுறது. அவுட் போர்டு இருந்ததுனால இந்த மாதிரி தப்பிச்சிட்டேன். ஏன் காய், எத்தனை தடவை அவுட்டாரா ஆடு பார்க்குற வர ரிப்பீட். அதே நடந்துனுக்குது. அவுட்டாரா ஆடு பார்க்குற வர ரிப்பீட். அவுட்டாரா ஆடு பார்க்குற வர ரிப்பீட். இதாங்க நடக்குது. சீக்கிரம் போனுங்க. மேக்னெட்டு ஸ்கேட் போர்டு நம்மளுக்கிட்ட இருக்கான்னு தெரில. ஏன்னா இதுக்கப்புறம் அது வந்துக்கிறே அவுட்டு. நானும் அப்பத்துலேருந்து பார்க்குறேன், அவுட்டினே இருக்குங்க. இதுக்கப்புறமா இது முடியாதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இது முடியவே முடியாது. இதை குத்துக்கிறானுங்க. ஜேக்ஸ்பியர் எனக்கு எதுக்குறா? திருப்பி போனா ஆடு வேறு பார்க்கணும். அங்கன்னா 9 நீல சாவி கூட இல்லை. சரி, ஆட முடியும். இந்த ஒரு ஆளை வச்சு நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஜேக்கு வச்சு ப்ளே பண்ண முடியாதான். அவுட்ஃபிட்ஸ் நிறைய இருக்குது. சரி, வெளில வந்துடுவோம். அது சவுண்டே திகிலாக இருக்குதுங்க அந்த நோ ஃப்ளோர் சேலஞ்சில். ஓகே, பை ஸ்கோரில் போய் 1 ரன் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குதுங்க. இது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது எனக்கு ஐஸ்லாண்டு. ஓ, பழைய மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு போலீஸ்லாம் அதேமாதிரி ஆயிட்டாங்க. ஐஸ்லாண்டில் இருக்கிற மாதிரி இது. ஐஸ்லாண்ட் தாங்க இது. இதோட கான்செப்ட் என்னன்னே எனக்கு புரியல. யூடியூபில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏதோ விளையாட்டு விளையாடுறேன். சரி,
இது எதுவும் எகிரினே இருக்கணும், காயினை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்டா நார்மல் மாதிரி தான் இது. ஆனால் எந்த வித சாங்கும் இல்லை, அந்த நார்மல் சாங் தாங்க. ஒரு சேஞ்சும் இல்லை, எருமலை மாதிரி கொடுத்து வச்சுக்கிறானுங்க எனக்கு ட்ராக்கில். எஃபெக்ட்ஸு அதெல்லாம் மட்டும் மாற்றிட்டு நான் கேமை மட்டும் அதே மாதிரி வச்சுப்பானுங்க. இது நல்லா ஆகுது. கான்செப்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணுங்க இவங்ககிட்ட தான். ஏற்கனவே சப்வே சர்ஃபேஸில் ஒரு வீடியோ எடுத்திருப்போம். 1 ரன் சேலஞ்சு பார்த்த உடனே இதே வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், அதை வீடியோ எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டை பார்க்கலாம், மிஸ்ட்ரி பாக்ஸ் அதே எப்படிலாம் நாங்கள் ரோடு மாதிரி வருது கீழே, அது உள்ள வண்டியை சொல்கிறன்னு போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி கேம் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான். இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவுட் ஆகிட்டேன். ஒரு சாவி கூட யூஸ் பண்ண முடியாது. ஓகே கைஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய்.